Hello guys, welcome to our channel. இந்த வீடியோல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னா என்ன, யாரெல்லாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து டிட்டர்மைன் பண்ணணும், எப்படி டிட்டர்மைன் பண்றது அண்ட் அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்குற கண்டென்ட் எல்லாமே PDF ஃபார்மட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போது உங்களுக்கு சில கொஸ்டின் கண்டிப்பாக ரைஸ் ஆயிருக்கும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்ன, எதுக்கு டிட்டர்மைன் பண்ணுறோம், யாரெல்லாம் டிட்டர்மைன் பண்ணணும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸஸ்லாம் என்னென்ன, அதோட அவுட்கம் என்ன, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் டிட்டர்மைன் பண்ணுறோம் எதுக்கு ஏன்னு தெரியும் போது அதோட அவுட்கம் என்னன்றது நமக்கு தெரியணும்ல. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மைன் பண்ணும்போது சில கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், to determine the taxability of assessee for the particular previous year or financial year. எதற்காக இந்த இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறோம்? to know the tax liability. அந்த டேக்ஸ் லைபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி ஸ்டெப் என்ன, ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட்டா, நான் ரெசிடென்ட்டா, இல்லை ரெசிடென்ட்டாக இருந்தாங்கன்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டான்னு சொல்லி சில கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். why we need to consider these points? because with the help of this residential status we can come to know the tax incidence of an individual. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்டுக்கு இது taxable, நான் ரெசிடென்ட்க்கு இந்த எல்லாமே டேக்ஸபிள்னு சொல்லி சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸில். ஸோ நமக்கு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த டேக்ஸ் இன்சிடென்ஸை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். டேக்ஸ் இன்சிடென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் டேக்ஸ் லைபிலிட்டி டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ரீசன் வை டிட்டர்மினேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் இன்கம் டேக்ஸ். எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மைன் பண்ணிட்டு தான் இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, சிட்டிசன்ஷிப்பும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் ஒன்றா? இஸ் தட் சேம்? நோ, டெஃபினெட்லி நாட். பிகாஸ் சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஒரு கண்ட்ரியில் அவர் இருக்கார் அப்படின்னா சிட்டிசன்ஷிப். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னால் என்ன, அந்த பர்டிகுலர் இயரில் அவர் வந்து அந்த க்ரைட்டீரியா மெட் பண்ணுறாரு அப்படின்னா ரெசிடென்ட்னு சொல்லலாம். ஸோ சிட்டிசன்ஷிப் வேறு, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வேறு. ஏன்னா இந்த ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவர் வந்து ஒரு பர்டிகுலர் இயரில் ரெசிடென்ட்டாக இருக்கார் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அவர் என்னவாகலாம், நான் ரெசிடென்ட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். ஓகேங்களா, பட் சிட்டிசன்ஷிப் அது கிடையாது. ஸோ சிட்டிசன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். பிகாஸ் ஒரு இயரோட இது முடிஞ்சிடும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ரெசிடென்ட்டாக இருக்கலாம், நெக்ஸ்ட் நான் ரெசிடென்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ரெசிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் சேம் ஆஸ் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெசிடென்ட் ஆஃப் அன் அசஸி டியூரிங் ப்ரீவியஸ் இயர் இஸ் ரெஃபர் டு அஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒரு ரெசிடென்ட்டோட ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ணுறது தான் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னு சொல்கிறோம். இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். பர்சன் சொல்லும்போது வி ஆர் நாட் அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நான் சொல்லலை, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லக்கூடிய பர்சன்ஸ். ஆல்ரெடி நம்ம இன்கம் டேக்ஸ் பேசிக் டேர்ம்ஸ் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். அதில் நம்ம பேசிக்காக இன்கம் டேக்ஸ் பற்றி டேர்ம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும், இண்டிவிஜுவலுக்கு, HUFக்கு, கம்பெனிஸ்க்கு எல்லாமே இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கான இந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே நமக்கு டிஃபர் ஆகும். எதை வச்சு இவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா, ஒரு அசஸி பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர் இந்தியாவில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுறாங்கன்றதை வச்சு தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் பீங் டிட்டர்மைன். ஓகே, அது கண்டிஷன் என்ன, இந்தியாவில் 182 டேஸ் மேலே இருந்தால் அவர் ரெசிடென்ட், இல்லைனா நான் ரெசிடென்ட். சிம்பிள். நெக்ஸ்ட், இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் டைப்ஸ் என்னென்ன நான் சொன்னாலே அந்த பர்சன்ஸ்னு சொன்னல, அதை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம், ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஃபார் ஃபர்ம், கம்பெனி அண்ட் அதர்ஸ்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல்னு சொல்லும்போது அவங்களுக்கு 3 kinds ஆஃப் ஸ்டேட்டஸ் வருது. எப்படி, இண்டிவிஜுவல் அண்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்கு 3 kinds ஆஃப் ஸ்டேட்டஸ் வருது, ரெசிடென்ட், நான் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட். இந்த 3 ஸ்டேட்டஸ் வருது. வெராஸ் ஃபார் ஃபர்ம், கம்பெனி அண்ட் அதர் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கும், ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டாக பார்த்தா மட்டும் போதும். இப்போ ரெசிடென்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த கண்டிஷனை ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். பேசிக் கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 6 subsection 1, அடிஷ்னல் கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 6 subsection 2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2 செக்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பேசிக் கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 6 subsection 1. என்ன கண்டிஷன், இதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஆர் கண்டிஷன், அதாவது இது இல்லைனா அது அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், he or she should have been stayed in India for more than 182 days during the previous year. ப்ரீவியஸ் இயர்னா என்ன, எந்த இயரில் இன்கம் ஏர்ன் பண்ணாங்களோ அந்த ப்ரீவியஸ் இயர், அதுக்கான டேக்ஸ் அசஸ்மெண்ட், அதுக்கான டேக்ஸ் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணுறது அசஸ்மெண்ட் இயர். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரீவியஸ் இயர் 1920 அப்படின்னா 2021 தான் அதோட அசஸ்மெண்ட் இயர்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ நீங்கள் அசஸ்மெண்ட் இயரில் தான் இதில் நம்ம அசஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயரில் அண்ட் அசஸி ஷுட் ஹவ் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் மோர் தென் 182 days. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 182 days வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரா, ஆமாம் அப்படின்னா அவர் ரெசிடென்ட்.
பண்ணலையா நான் ரெசிடென்ட். ஓகே, இந்த ஒரு கண்டிஷன் வச்சு மட்டும் நம்ம சொல்லிடலாமானா இல்லை. செகண்ட் கண்டிஷன் என்ன? he or she must have been stayed in India for 60 days or more during the previous year and was in India for a period sums to 365 days or more during the 4 years preceding the previous year. என்ன அப்படின்னா அதில் ஒரே ஒரு கண்டிஷன், ப்ரீவியஸ் இயரில் 182 days இருக்கணும்ப்பா, இருந்தாங்கன்னா ரெசிடென்ட் இல்லைனா நான் ரெசிடென்ட்னு சொல்கிறாங்க. இன்னொரு கண்டிஷன் இருக்குது, என்னன்னா ஓகே போனால் போகுது, ப்ரீவியஸ் இயரில் ஒரு 60 நாள் அவர் இருந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீவியஸ்லேருந்து முந்தின ஒரு 4 years இருக்கு இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2019-20 நமக்கு ப்ரீவியஸ் இயர்னா அதுலேருந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த இயரை விட்டுட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 yearsல ஓவராலாக ஒரு 365 days இருக்காராப்பா அப்படின்றாங்க. அப்படி 365 days அந்த 4 yearsல இருந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ஒரு 60 days இருக்கார் அப்படின்னா அந்த கண்டிஷனை மெட் பண்ணாலும் இவரை நம்ம ரெசிடென்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்படி மெட் பண்ண என்ன இன்ஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இஃப் an individual assessee is satisfied any one of the above two basic condition, he or she referred to as resident. ஓகே, இது இல்லைனா இது ரெண்டில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் அவங்க ரெசிடென்ட். இது பண்ணலையா நான் ரெசிடென்ட். சிம்பிள். 182 days இருக்கணும் ப்ரீவியஸ் இயரில். ஆர் செகண்ட் கண்டிஷன் என்ன? ப்ரீவியஸ் இயரில் ஒரு 60 days அண்ட் ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4 yearsல 365 days இருக்கணும். இருந்தாங்கன்னா அவங்க ரெசிடென்ட், இல்லைனா நான் ரெசிடென்ட். சிம்பிள். அடுத்து கண்டிஷன். ஓகே, இப்போ அவங்க ரெசிடென்ட்னு வச்சுக்கலாம். அவங்க அடிஷ்னலாக கண்டிஷனையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எதுக்கு? அவங்க ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இல்லை நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. அதுக்கு என்ன கண்டிஷன்? அடிஷ்னல் கண்டிஷன் அண்டர் செக்ஷன் 6 subsection 6 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். என்ன கண்டிஷன் இதில்? அதில் ஏ ஆர் பின்னு பார்த்தோம். இதில் 2 கண்டிஷனும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். he or she has stayed in India as a resident. இது எல்லாமே ரெசிடென்ட்டுக்கு தான் இந்த அடிஷ்னல் கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? he or she has stayed in India as a resident for at least 2/10 of the previous year preceding the previous year. அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய 10 ப்ரீவியஸ் இயர், அதாவது இந்த இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் 2019-20 ப்ரீவியஸ்ன்னு வச்சுக்கலாமே, அந்த இயரை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க 10 years இருக்கு இல்லையா, அந்த 10 yearsல ஏதாவது 2 வருஷம் அவர் இந்தியாவில் இருந்தாலும் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் இல்லாமல், அதாவது 2019-20 எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 7 yearsல ஒரு 730 days இருக்கணும். மோரார்லெஸ் இது வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும் இந்த கண்டிஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 yearsனாலும் என்ன நமக்கு 730 days வரப்போகுது, ஆர் 730 daysனாலும் நமக்கு 2 years தானே. ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த கண்டிஷன் நமக்கு மெட் ஆகிடும். என்ன சொல்கிறாங்க? அடிஷ்னல் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 yearsல 2 years இருந்திருக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் இருக்கக்கூடிய முன்னாடி ஒரு 7 yearsல he or she should have stayed in India for about 730 days. இது ரெண்டும் மெட் ஆச்சு அப்படின்னா, இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா, if a resident satisfies both of the above additional conditions, hence would be termed as resident and ordinary resident. அப்படி இல்லையா, ஒரு கண்டிஷன் தான் மெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவோம்? ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, லெட்ஸ் ரீகேப்சுலேட் தி கான்செப்ட். பேசிக் கண்டிஷன் செக்ஷன் 6 subsection 1. பேசிக் கண்டிஷனில் 2 கண்டிஷன் இருக்குது, ஏ ஆர் பி அப்படின்றது தான் நமக்கு இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ப்ரீவியஸ் இயரில் 182 days இருக்கணும். அப்படி இருக்காங்களா? இருந்தாங்கன்னா ரெசிடென்ட், இல்லைன்னா நான் ரெசிடென்ட். அப்படி இல்லையா, சரி அடிஷ்னல் சான்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரீவியஸ் இயரில் ஒரு 60 days இருக்கட்டும். அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4 yearsல 365 days இருக்கட்டும்ப்பா. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரெசிடென்ட்னு சொல்லு, இல்லைன்னா நான் ரெசிடென்ட்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ரெசிடென்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ரெசிடென்ட்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க? அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. எதுக்கு? டு நோ வெதர் an assessee இஸ் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆர் நான் ஆர்டினரி ரெசிடென்ட். அதில் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 yearsல ஒரு 2 years இருக்கணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் இருக்கக்கூடிய பிஃபோர் 7 years அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 730 days இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் மெட் ஆச்சு அப்படின்னா ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு நம்ம சொல்லுவோம். இஃப் நாட் they will be called as resident but not ordinary resident. சிம்பிள். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரெசிடென்ட் நான் ரெசிடென்ட் 2 கேட்டகரி இருக்குது. ரெசிடென்ட்டில் என்ன இருக்குது? நீங்கள் ரெசிடென்ட்டா அப்படின்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா? எப்படி ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லலாம்? அவங்க பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க யார்? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அடுத்து என்ன? நீங்கள் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டா? வெறும் பேசிக் கண்டிஷன் மட்டும் மெட் பண்ணியிருக்காங்க. whereas he or she has not met additional condition. in that case they will be called as resident but not ordinary resident. simple. இந்த 2 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அவங்க நான் ரெசிடென்ட்னு சொல்கிறது. தட்ஸ் ஆல். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஹஸ் கம்ப்ளீட்டட். தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவலை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். until then, this is Naresh. Thank you for watching. Keep supporting.